வாசிக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 41. ஒருவன் பின் ஒன்றாக வாசிக்கலாம். கடைசி வசனங்களை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாக கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதிகளில் அவன் படுக்கையை முழுவதும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். என் பகையினர் எல்லோரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் என் குதிங்காலை குதுக்கினான். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். எல்லோரும் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த 9வது மாதத்தில் எங்களுக்கு மாலை வேளையில் கூடி வர செய்த ஒரு அற்புதமான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் இத்தனை இறுதிகள் மத்தியிலும் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை அழைத்து வந்து உங்களுடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வெறுமையாக போகாதபடிக்கு தேவன் அவர்கள் சத்தியத்தினாலும் உங்களுடைய வார்த்தையினாலும் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வர தடைபெற்றிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தடைகளெல்லாம் போக்கி அவர்கள் அழைத்து வரும்படிக்காக நாங்கள் நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. பாடல் வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, காணிக்கை வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவ செய்தியை கொடுக்கிற தேவதாசரை மறைத்து வெளிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமையெல்லாம் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குமா? ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் இந்த 9 மாதம் தேவனை நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும்ல. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லு. ஒரு விஷயம் அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 9 மாதம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து யாரையும் பார்க்க வேண்டாம். நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும்படியாக இந்த இடத்துக்கு வரல, ஆவியானவரை பார்க்கும்படியாக, தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடும்படியாக தேவனே நன்றி ஆண்டவரே. அவருடைய வல்லமையினாலே நிரப்பும்படியாக தேவனே ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லிட்டு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அப்பா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வேளைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இந்த வருடத்தில் இந்த 9 மாதம் நமக்கு அவர் போதுமானவராய் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் இந்த 9 மாதம் நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், நம்ம சுகப்படுத்தினார். எத்தனையோ பலவீனங்களில் நம்ம சுகப்படுத்தினார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ இக்கட்டுகள் வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலையும் தேவ ஆவியானவர் நம்மை பாதுகாத்தாரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. தாவீது இந்த சங்கீதம் நம்ம வாசிச்ச சங்கீதத்தில் சொல்லும்போது கூட அப்படிதான் சொல்றாரு அவரு. அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருந்தார்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் அவருக்கு உதவி செய்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டுகளிலும் தேவன் அவனை விடுவிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு மேல விரோதமாய் வரும்போது அவர் சொல்றாரு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் மாய மனுஷன் என் மேல் குதிங்கால தூக்குனா, ஆனா தேவன் என்னை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா யார் வேணாலும் எழும்பியிருக்கலாம், ஆனா அவர் நம்மை பாதுகாத்து கொண்டார். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அப்பா நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் குதிங்கால யாருனாலும் தூக்கி இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா அவர் சொல்றாரு என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்வதற்கு தேவன் விடவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சத்துரு ஜெயங்கொள்வதற்கு விடவே இல்லையா.
அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆவியானவர் நம்மோடு கூட அதை தான் இடைப்பட போறாரு. நான் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும், அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, நீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, நன்றி ஆண்டவரே. மனுஷன் எனக்கு விரோதமா குதிங்கால எப்பெல்லாம் தூக்குனானோ அப்பெல்லாம் அவனுடைய குதிங்கால் என் மேல் விழாதபடி என்னை நீர் பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் அவன் ஜெயம் கொள்ளாதபடி, பிசாசானவன் சத்துருவானவன் எனக்கு விரோதமாய் எப்பப்பெல்லாம் ஜெயம் கொள்ளாதபடி என்னை பாதுகாத்து கொண்டீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த 9 மாசம் இந்த வருடத்துல அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களை திருப்தியாய் நடத்தினீர் ஆண்டவரே. எங்களை தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தேவனே, வனாந்தரமான சூழ்நிலைகளில் எல்லாம் நீர் எங்களுக்கு நதியாய் வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான வெப்பமான சூழ்நிலைகளில் நீர் எங்களுக்கு கண்மலையாய் இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை பெரியதா இருக்கிறதே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் உம்முடைய கிருபை எங்களுக்கு பெரியதாய் 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 இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மனுஷர்கள் நம்பி இருந்தோம் ஆண்டவரே உதவி செய்வாங்கன்னு, ஆனா நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் வந்து நின்றீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் இந்த வருடத்துல மீதியான எல்லா வேலைகளையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆவியானவரே. நீர் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு மீதியான நாட்கள்ல போதுமானவராய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அவரை துதித்து ஆராதிக்க போறோம். அவரை துதித்து ஒரு பாடலை பாடுவோம். நம்ம அலங்கார வாசலாலே தேவனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையினாலே நிரம்ப வந்து நிற்கிறோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாட போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், உங்கள் அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் சொல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் சொல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை தொழுதிடவே திருமையும் கிடைத்திட்டதே. இந்த சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், நாங்கள் தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. உண்மையானவரை நாம் ஆராதிக்க வந்தோம், வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மைகள் செய்தவர்க்கே
தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகர மகிமையுமே துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்திடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. திருப்தியாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? துதித்திட வந்தோம், உம்மை தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆண்டவரே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சந்நிதியிலே உம்மை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாக ஆவியானவரே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே உம் பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர் உதவி செய்கிறவராய் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிறவராய், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இப்படியாக வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு பெலிஸ்தர்கள் எப்பவுமே பிரச்சனை. பெலிஸ்தர்களால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை, யுத்தத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு விரோதமா எழும்பி எப்ப பார்த்தாலும் படம் வந்துகிட்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னா உடனே பெலிஸ்தர்கள் அவர்களுக்கு விரோதமா வந்துருவாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு யுத்தம் வந்துச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சவுல ராஜாவாக உருவாக்கி வச்சு பலி கொடுக்கும்படியாக செலுத்துறாங்க. இவங்க வேதம் சொல்லுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல இப்படியாக பெலிஸ்தருக்கு யுத்தம் பண்ண போனோம். ஆனா நம்ம கிட்ட சரியான படைபலம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எந்த பலனும் இல்ல, எந்த யுத்தத்துக்கு தேவையான காரியங்களும் கிடையாது. அப்பதான் சவுல் ராஜாவாயிருக்கிறாரு. பெலிஸ்தர்கள் படையோடு கூட இஸ்ரவேல்களை அழிக்கும்படியா வந்திருக்கிறாங்க. ஆனா ஆராதனை செய்து துதிக்க ஆரம்பிச்சாங்க, பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் சர்வாங்க தகன பலியை, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு சர்வாங்க தகன பலியை கொடுத்த உடனே நடந்துச்சு. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகு கட்டையில மண்ணையும் எல்லாவற்றையும் இது பண்ணிட்டு அது சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த ஜனங்கள் மத்தியில மின்னல் போல ஒரு அக்கினி இறங்கி அவர்களை எல்லாம் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. பெலிஸ்தர்கள் எல்லாம் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் அவர்களை வந்து துரத்துறாங்க. பெலிஸ்தர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி துரத்தி போய் அவர்களை எல்லாம் அடிச்சு கொள்றாங்க, மடங்கடிக்கிறார்கள். வேதம் சொல்லுது, அவர்களை போல அந்த நாள்ல யுத்தத்துல யாருமே இது பண்ணவே இல்லையா. 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல இப்படியா சொல்லுது. அவங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண பெருகினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர்கள் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்து போனார்களாம். ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்றுமே இல்லாம, அவர்களுடைய அந்த இங்கிலீஷ் வெர்ஷன்ல சொல்லுது, மேகத்திலிருந்து ஒரு மின்னல் விழுந்து அவர்களை அழித்து போட்டதாம். வேதம் சொல்லுது,
அவர்கள் பெலிஸ்தர்கள்ட்ட எதெல்லாம் இழந்து போனார்களோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்து கொண்ட எல்லா தேவையாக்களையும் எல்லா பகுதிகளையும் பெற்றுக்கொண்டார்களாம். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் அந்த இடத்துக்கு ஒரு காரியத்தை ஒரு பேர் வைக்கிறாரு, எங்களுக்கு உதவி செய்தவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கல்லை துருத்தி அவர் சொல்றாரு. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களை உதவி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தாரு, எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தாரு, எங்களுக்கு விரோதமா வந்தவர்களை எல்லாம் அழித்து போட்டாரு, எங்களுக்கு விரோதமாய் குதிங்கால்களை தூக்கினவர்களை எல்லாம் முறியடித்து போட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இவங்க யுத்தம் பண்ணவே இல்லை. தேவன் யுத்தத்தை வானத்திலிருந்து பண்ணார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து நமக்கு எல்லா விதமான ஒத்தாசையும் வருமா. தேவன் வானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அவர் சொல்றாரு, எங்களுக்கு தேவன் உதவி செய்தார்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றாரு, அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. எபனேசர் என்பதற்கு நமக்கு உதவி செய்கிற கண்மலையானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். அப்பா எங்களுக்கு எல்லா விதமான எங்கெல்லாம் இழந்து போனவர்களோ எல்லா இழந்து போனவைகளையும் எங்களுக்கு மீட்டு தருகிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். தேவனுடைய கரத்திலிருந்து உதவி வருதுன்னா அப்படிதான் வருமா. இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கத்தக்கதாக அதற்கு பின்னாக பெலிஸ்தர்கள் அவர்களுக்கு முன்பாக ஒரு நாட்களில் நிற்கவே இல்லையா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எங்களுக்கு விரோதமாக இருவருங்கிறவர்களை எல்லாவற்றையும் நீர் நிர்மூலமாக்கின எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எபினேசர் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கின எல்லாரையும் நிர்மூலமாக்கினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பிசாசு உருவாக்கின எல்லா தந்திரங்களிலும் தேவன் சொல்றாரு, நான் திரும்ப உங்களுக்கு தரப்போறேன். ஹல்லேலூயா. திரும்ப நான் உங்களுக்கு தரப்போறேன். ஹல்லேலூயா. அந்த எபினேசரை நம்ம என்ன பண்ண போறோம், நான் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் கரங்களை தட்டி அப்படியே சொல்ல போறோம், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே எல்லாரும் பாட போறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கண்மலையாகிய தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம நடக்கும்போது, நம்ம போகும்போது, வரும்போது, தூங்கும் போது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். வியாதியிலே நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலகீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா இழந்து போன காரியங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவராய் வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். கரங்களை தட்டலாம் எல்லாரும் உற்சாகம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம கரங்களை தட்டி ஆராதிக்க போறோம். நன்றி ஆண்டவரே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் என்னை பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் அவர் பாதுகாக்கின்றார். உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆண்டவரே, வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவர், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா
ஆமென். பார்க்கின்றேன் வானம் பையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் பையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். நான் போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றார். எப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் பையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் பையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் வாயால் அடிக்கலாம், வாயை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே, எல்லா வார்த்தையும் படைத்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் பையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் என் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் பையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உதவி வருகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாக்கிறவரே, எந்த தீமையும் எங்களை அணுகாதபடி எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபினேசரே உமக்கு நன்றி, எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எபினேசரே உமக்கு நன்றி. எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்மலையின் மடிப்பிலே எங்களை மறைத்து வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எவ்வளவு பெருசு ஆண்டவரே. அப்பா தேவனே, ஆவியானவரே எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் பெருகுகிறதே, நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே, உம்முடைய அன்பு எங்கள் மேல் பெருகி இருக்கிறதே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலைகளில் ஆவியானவர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உளையான சேற்றிலே விழுந்து கிடக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுடைய கரங்களை பிடித்து உதவி செய்து எங்களை தூக்கி விட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் யார் என்ன பேசினால் ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறவராய் அப்பா உம்முடைய கரம் எங்களோடு நின்றதே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வியாதியின் சூழ்நிலையில எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பலகீனங்களிலே நீர் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி 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 சொல்லலாம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. அவர் செய்த உதவிகள் ஏராளம் 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 ஏராளம், அதெல்லாம் சொன்னா கணக்கே போட முடியாது. அப்பா உம்முடைய உதவிக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு உதவி செய்றீங்களே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிள்ளையுடைய போக்குவரத்தில் நீர் உதவி செய்கிறீரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிள்ளையினுடைய சுகத்தில் உதவி செய்கிறீங்களே, நன்றி. எங்க அப்பா அம்மாவுடைய சுகத்தில் உதவி செய்கிறீங்களே, நன்றி. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எங்களுக்கு உதவி செய்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு உதவி செய்கிறீரே, நன்றி ஆண்டவரே. மனுஷர்கள் எல்லாம் உதவி செய்யாம இருக்கலாம், மனுஷர்கள் எல்லாம் உதவி செய்யாம இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் நீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய முடியாதுன்னு நின்ன சூழ்நிலைகள் எல்லாம் அவர் நமக்கு உதவி செய்தாருங்க. என்னால் ஓட முடியல ஆண்டவரே, என்னால் இது முடியலப்பா, இதை செய்ய முடியலப்பா. என்னுடைய இயலாமையில எனக்கு போதுமானவராய் இருந்தார் அவர். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா இயலாமைகளிலையும், என்னால் செய்ய முடியாத சூழ்நிலைகளிலையும், மலை போன்ற பெரிய பிரச்சனைகள் எனக்கு முன்பாக எழும்பி நிற்கும் போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் நின்னீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாம் ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையில உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே, நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம்,
எல்லாரும் கரங்களை உயர்த்த. ஆண்டவரே, எங்களுடைய வியாதியிலே நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, நன்றி ஆண்டவரே. மலை போல பிரச்சனை எங்களுக்கு முன்னாடி, தீமையான காரியங்கள் பிசாசானவன் சத்துருவானவன் நிறுத்தும் போது நீர் எங்களுக்கு உதவியாய் நின்றீரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒண்ணுமே இல்லாத நாங்க வெறுமையாய் நின்ற நாட்களில நீர் எங்களுக்கு உதவியாய், எங்களுக்கு பக்க காவலாய், எங்களுக்கு துணையாய் நின்றீரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுவோம். விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். என் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்த்தீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், நீர் மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாரும் இது இப்படியே போடுற விஷயம் இல்லை. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளவு அழகான வார்த்தைங்க பாருங்க, வசனம் இது. தேவன் மரித்தோரை உயிர் செல்ல செய்ய முடியும்னா, மலை போன்ற காரியங்கள் அவரால் உடை தெரிய முடியும்னா, இந்த நாளில நமக்கும் கூட அவரால் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் மாற்ற முடியும் அவரால். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதனால இதை சும்மா யாரும் பாடாதீங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஆண்டவரே, என் இயலாமையில நீர் செயல்படுவீர் ஆண்டவரே, உம்முடைய கடம் மென்மேல் விலகாத இருக்கும் என்று அழகா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படி எல்லாரும் உணர்ந்தவர்களா கரங்களை உயர்த்தி அப்படியே பாடலாம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். என் கரம் என்னை விலகாதிருக்கும், என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். என் கரம் என்மேல் விலகாதிருக்கும், மலைகளை பெயர்த்தீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், என் மருத்துவரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், மலைகளை பெயர்த்தீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், என் மருத்துவரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மா
என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறக்காத தேவன், நம்முடைய கண்ணீரை மறக்காதவர், நம்முடைய எல்லா விதமான நம்முடைய வேதனைகளை மறக்காதவர் அவர். கரங்களை உயர்த்தி அப்படியே ஏதாகிலும் செய்கிறவரே, என்றாகிலும் என்னை மறந்து திரும்ப 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 கரங்களை உயர்த்தி என் தேவன் நிச்சயமா செய்கிறோம், நிச்சயமா 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 செய்கிறோம். மறக்காதவர் ஆண்டவரே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காக செய்கிறவரே, என்னுடைய வியாதியிலே என்னை மறக்காதவர் ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, யூகிக்க முடியாத, நாம் எண்ணி பார்க்க முடியாத, நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் அவர். ஹல்லேலூயா. மலை போன்ற காரியங்களை உடை தெரிகிறவர் அவர். கரங்களை தட்டி கிரகிக்க முடியாத, யோசிச்சு கூட பார்க்க முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத, எண்ணி கூட பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவர் அவர். மரித்த லாசருவை 3 நாளைக்கு அப்புறம் ஒரு நாத்தம் கூட இல்லாம உயிரோடு எழுப்ப அவராலே கூடும். இந்த நாளில நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலகீனங்களையும், நம்மளை தடை பண்ணுகிற எல்லா விதமான காரியங்களையும் உடை தெரிய அவராலே முடியும். ஆண்டவரே,
நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லலாம் ஆண்டவரே, எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறவரே, யோசிச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களுடைய இருதயம் அவருடைய கரத்துல நீர்க்கால்களை போல இருக்குது. ஹல்லேலூயா. அதையெல்லாம் அவர் அவருடைய சித்தத்தின்படி திருப்புவார். ஹல்லேலூயா. அதையெல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். யாருடைய இருதயத்தை திருப்பனாலும் அவரால் தான் முடியும். யாருடைய மனதை மாற்றணும்னாலும் அவரால் தான் முடியும். யாருடைய பலகீனத்தை மாற்றணும்னாலும் அவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. யார் யார் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணணுமோ அவரால் தான் முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கிரகிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அப்பா தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. படுக்கையில கிடந்தவர்கள் எல்லாம் 38 வருஷம் 40 வருஷம் பலகீனத்தோடு இருந்தவங்க எல்லாம் உம்மால மாற்ற முடியும்னா, எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண உம்மாலே கூடும். எங்களுக்கு உதவி செய்ய உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீரே எபினேசர், நீரே எபினேசர், நீரே எபினேசர், நீரே எபினேசர் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எபினேசராய் இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எபினேசராய் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்க ஆண்டவரே. நீர் எங்கள் பக்கத்துல நில்லுங்க, எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. ஆவியானவருடைய யுத்தத்தை நாங்கள் கேட்டி வாய்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே நன்றி, நன்றி, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. பரிசுத்தரே, எங்கள் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிளைம் பண்ணிக்கலாம், சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். என்னுடைய வியாதியை மாற்ற பண்ண போகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் உதவி செய்யும்படியாக எங்களை மாற்றி, எங்களுடைய தேவனை எரிதப்பா எல்லா காரியங்களையும் மாற்றும்படியாக உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதற்காய், இறங்கி வந்திருக்கிறதற்காய், இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பலகீனங்கள் எல்லாம் மாற்றும்படி ஆண்டவரே. எவ்வளவோ பேரை நாங்கள் பார்த்திருக்கலாம் ஆண்டவரே, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்திருக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் சொல்லியிருக்கலாம், நாங்கள் செஞ்சிருக்கலாம், எந்த காரியத்தெல்லாமோ பண்ணியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா எங்களால கூடாதது எல்லாம் உம்மால கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்களாலே இது கூடாது, ஆனா என்னால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனால எல்லாம் கூடும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவராலே எல்லாம் கூடும், எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் அப்பா நன்றி ஆண்டவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. மனக்குழப்பத்தை மாற்ற அவரால் தான் முடியும். எல்லாம் செய்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. அவரால் தான் முடியாது. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை நன்றி அப்பா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆமாண்டவரே நன்றி. ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கும் செய்ய வல்லவர். கூடாதென்று உம்முடைய கருத்துல தருகிற ஆண்டவரே, எங்களால முடியாதப்பா. எல்லாம் கூடும் என்று உம்மை நான்
உதவி செய்யும்படியாக உதவி செய்கிற கண்மலையாகிய தேவன், உதவி செய்கிற இயேசு கிறிஸ்து, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. எங்களால எதுவுமே கூடாத ஆண்டவரே, அப்பா எங்களால எதுவுமே முடியாத ஆண்டவரே, அப்பா நாங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டோம்ப்பா, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் ஆண்டவரே, எத்தனையோ பேர்ட்ட உதவி கேட்டுட்டோம், எத்தனையோ பேரை தேடி போயிட்டோம், என்னென்னலாம் எங்களால செய்ய முடியுமோ செஞ்சுட்டோம் ஆண்டவர். போதும் ஆண்டவரே, உதவி செய்கிற எங்களுடைய கண்மலை ஆகிய கிறிஸ்துவாகிய உம்மிடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, அப்பா இனிமேல் நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. எபினேசராய் இருக்கிறவர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடையத்தக்கதாக, எல்லா வாசல்களும் திறக்கத்தக்கதாக ஆவியானவர், அப்பா தேவனே, எல்லா அடைக்கப்பட்ட காரியங்களும் திறக்கத்தக்கதாக தேவனே ஆவியானவர் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீர் உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவர். எங்களால கூடாத ஆண்டவர், எங்களால கூடாத ஆண்டவர், எங்களால கூடாது, எங்களால முடியாத ஆண்டவர், எல்லா காரியங்களையும் உடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எபினேசராய் இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், அப்பா தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆண்டவரே, அப்பா தேவனே, மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணினவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில நீர் உதவி செய்கிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வலது பார்சத்தில் நீர் எங்களுக்காய் உதவி செய்யும்படியாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பிரியபலமாய் வந்து நிற்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தாழ்த்துவோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர், மீதியான நாட்கள்ல உம்முடைய உதவியை நாங்க கேட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதை எங்களுடைய கண்கள் காணப்போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் உடைய இரத்த கொட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உட்காரலாம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில், ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். கவலை வந்தாலும் நான் கண்ணிவிட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணிவிட தேவையில்லை. ஏன்னா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில், ஏன்னா ஒன்று
ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஏன்னா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை, வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஏன்னா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். 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 ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து ప్రార్థన. యెహోవా పరిశుద్ధుడు 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 అని నిత్యం నిరంతరము దేవదూతల చేత పరలోకమందు యెహోవాను నీతిమంతుల చేత కీర్తించబడుతున్న మా ప్రియ పరలోక తండ్రి, పరిశుద్ధుడా, మీ పరిశుద్ధ పాదాలకు వందనాలు నాయన. మీ ఉచితమైన కృపలో ఎంతవరకు మమ్మల్ని దాచి ఉంచినందుకు వందనాలు నాయన. ఇదిగో ప్రభు, గడిచిన వారమంతా బిడ్డల యొక్క ఉద్యోగాల్లో నాయన, వారి యొక్క కుటుంబ జీవితాల్లో, వారి అవసరతల్లో, ప్రయాణాల్లో నాయన, ఇండియాలో విడిచి వచ్చిన కుటుంబాల విషయంలో సహాయం చేస్తున్నందుకు వందనాలు. ఈ సమయాన్ని ఇంతవరకు ఆత్మరూపమైన మిమ్మల్ని ఆరాధించుకోవడానికి సహాయం చూపించారు, వందనాలు నాయన. ఈ సమయాన్ని నీ వాక్యం ద్వారా మాతో మాట్లాడండి, నీ వాక్ ద్వారా మాతో నాయన మాకు వివరించండి. నీ సేవకుడిని ప్రభా మీ యొక్క శిలువ చాటును మరుగుపరచండి నాయన. నీ యొక్క శక్తిగల వాక్యం చేత మమ్మల్ని అందరూ కూడా మీ రాజ్యం కొరకు సిద్ధపడే అట్టి స్థితి మా అందరికి దయచేయమని యేసయ్య కృపగల నామములో ప్రార్థన అడిగి పొందుకొంచున్నాం తండ్రి. ఆమేన్ ఆమేన్. థ్యాంక్ యూ. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு விஷயம், ஒரு ஜப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோதரம் நம்முடைய சபையில் இருக்கிற அருமையான பிள்ளைங்க யார், ஃப்ளோரன்ஸ் தங்கச்சியோட அம்மா, அவங்க சுகவீனமாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தம்பி கிறிஸ்டோஃபர், அவருடைய தகப்பனார் அருமையான ஐயா, அவங்களும் சுகவீனமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேகர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. சிலவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு அதை பர்சனலாக என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், அநேகரிடம் சொல்லாமல் வந்திருக்கலாம். அவர்களுக்காக இந்த அருமையான வேளையில் அருமையான பாஸ்டர் ராவ் அவர்களுக்காகவும் எல்லாரும் அப்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடிட்டு, ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுறது எங்கள் கடமை, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கப்பா, நாங்கள் ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி கரங்களை உயர்த்துவோம். எல்லாரும் சபையாய் ஜெபம் பண்ணுவோம் சோதரம், சபையாய் ஜெபம் பண்ணுவோம் சோதரம். பாஸ்டர் ராவுக்காக, அருமையான அப்பா வேதநாயகம் அவர்களுக்காக சோதரம், அருமையான அம்மா ஃப்ளோரன்ஸ் தங்கச்சியோட அம்மா, இன்னும் நம்மளோட என்கிட்ட பர்சனலாக சொல்லிக்கிட்டோம் கொஞ்சம் பேர், அவங்களுடைய தாய் தகப்பன்மார்கள்,
இன்னும் இங்கேயும் சரீர சுகவீனத்தோடு இருந்தீங்கன்னா கரங்களை அப்படியே உயர்த்தி எல்லாரும் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. நான் மைக்கு ஆஃப் பண்ண தான் போகிறேன். சபை ஜெபம் பண்ணிட்டு சோத்திரம். பேதுரு சிறைச்சாலை கிடைக்கும் பொழுது சபை ஜெபம் பண்ணது பேதுருவை தேவன் விடுவித்தார். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனிடத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் எடுத்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பான்னு அழைப்பதற்கு எங்களுக்கு புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறவர் ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே, உங்கள்கிட்ட ஒரு காக்கை குஞ்சு வந்தாலும் அதை ஆண்டவரே கவனித்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய அருமையான ஆண்டவரே அப்பா பாஸ்டர் ராவுக்காக கடந்து வருகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி வருகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. டாக்டர்கள் எவ்வளவோ காரியங்களை சொன்னாலும் நாங்கள் அந்த ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நீ செய்கிற மாற்றத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி பிரமிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய தாசனை சுகத்தோடு எழுப்பி ஆண்டவரே சோத்திரம், முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின நற்சீராய் இருந்ததன்படியாக தேவன் அற்புதம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஐயா ஆண்டவரே அப்பா வேதநாயகம் அவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே டாக்டர் எல்லாம் இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு சொல்லி இருக்கலாம் ஆண்டவரே. தகப்பனுடைய கரம் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துகிற கரம் ஆண்டவரே, இந்த கண்டாமினேஷன் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே. புது பலத்தை கொடுத்து உம்முடைய ஆண்டவரே அப்பா சோதரம் தாசனை ஆண்டவரே நீர் ஆண்டவரே புது பலத்தோடு எழுந்திருக்க செய்வீராக. ஆண்டவர் அருமையான அம்மாவுக்காக ஆண்டவரே தங்கச்சி புளோரன்ஸ் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. சோதரம் மன வருத்தத்தோடு கடந்திருக்க மகளுக்காக நீ இறங்குவீராக தகப்பனே. பரிசுத்த தேவனுடைய கரம், சுகமாக்குகிற கரம் அம்மாவை தொடுவதாக என்று ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் எங்களுடைய தாய் தகப்பன் எத்தனையோ பேர் பலவீனமா சுகவீனமா ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அவர்களை எல்லாம் பரிபூர்ணமாய் நீர் விடுதலையோடு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கேயும் சுகவீனோன்னு யாராவது இந்த நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய சுகவீனத்தை ஆண்டவரே நீங்கள் எடுத்து போட மாட்டீங்களான்னு ஆண்டவரே சோத்திரம், இருதயத்திலே பாரத்தோடுமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நசனாகி இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக என்று தேவன் அப்படியே செய்வீராக. பெரிய காரியம் செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோதரம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். சோதரம் ஏசாயா 43வது அதிகாரம் 43வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. இல்லை, ஏசாயா 43:18-19. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த 42வது அதிகாரத்துடைய தொடர்ச்சி தான் அந்த 43வது அதிகாரமாக இருக்குது. சோதரம் இதில் இங்கே பார்த்தோன்னா எதை குறித்து அவர் பேசுகிறார் ஏசாயானா, பாபிலோனில் நீங்கள் சிறைப்பிடித்து போகப்படுவீங்க, அந்த சிறைப்பிடித்து போகப்பட்டாலும் உங்களை நான் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இப்போது பாபிலோனில் சிறைப்பட்டு போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, எரேமியா 25வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 25வது அதிகாரத்தில் 1-11 வரை வாசிப்போம். ஒரு மைக் கொடுங்களேன். ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள்.
அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதாகாலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாக்கும் இகழ்ச்சிக்குரியதாகிய ஈசல் போடுதல்களாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் எல்லாம் மனாந்தரம் பாழாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். போதும் தங்கச்சி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்லிகிட்டே வந்தேன், அவங்க கேட்காம போயிட்டாங்க, என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுக்காமல் போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பொல்லாத வழியிலே நடந்தாங்க, பொல்லாத கிரியைகள், பொல்லாப்பான காரியங்கள், இன்னும் அந்நிய தேவர்களை பின்பற்றினாங்க, அந்நிய ஆராதனை செய்தாங்க. இது மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறதுனால அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, எனக்கு கோபம் உண்டாக்கும்படி என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்கள். நீங்கள் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால். ஹல்லேலூயா. அப்போ தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இஸ்ரவேல். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனாலே தேவனுடைய, அதாவது தேவனுடைய தேசம், தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் தேசத்தினர். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை கேட்காதனால உங்கள் மேலே எனக்கு கோபம் உண்டாயிட்டு, என் சொல்ல ஏன்னா கேளாமற் போனீர்கள், என் வார்த்தைகளை கேளாமற் போனீர்கள். அப்போ தேவன் விரும்புகிறபடியாக, தேவ வார்த்தையின்படி நடக்காதபடியாக, தேவ வழியிலே நடக்காம போனதுனால என்ன பண்ணுறாரு, வடக்கே இருந்து பாபிலோன் ராஜா வந்து உங்கள் மேலே உங்கள் தேசத்தை கைப்பற்றி 70 வருடங்கள் அவர் கீழே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போது யோசிச்சு பார்த்தேன், சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இஸ்ரவேல் எப்படி தேவனுடைய தேசமாக இருக்கிறதோ, தேவனுடைய சந்ததியாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, அப்படித்தான் சபையும் இருக்கிறது. சோத்திரம். அப்போ இஸ்ரவேலர்கள் வந்து பல பாடுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. சோதரம். இந்த நாட்களில் சபைகளும் பல பாடுகளை அனுபவிக்கக்கூடிய, அதாவது சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு விதமான சூழ்நிலைகளை போய் நெருக்கங்கள் மத்தியில் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் அநேக நேரங்களில் நம்ம வார்த்தையெல்லாம் கேட்குறோம், நம்ம வார்த்தையை வாசிக்கிறோம், நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், நம்ம ஆராதனை செய்கிறோம். ஆனால் இது எல்லாவற்றிலும் தேவன் பிரியப்படுகிறாரா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சோத்திரம். நம்ம வார்த்தைகளை வாசிச்சுட்டு, ஆனால் அதுக்கு பிறகு வார்த்தையை வாசிக்கிறேன், வார்த்தையை பிரசங்கிக்கிறேன், ஆனால் என் வழியில் நடந்து போகிறேன். வார்த்தையை வாசிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை தியானிக்கிறோம், ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வழியில் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம இருதயத்தில் ஆழமாக வைத்து கொண்டு செயல்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்படி பாபிலோன் தேசத்தால் நெருக்கப்படுகிற சூழ்நிலை இருக்க போகிறவங்களை தான் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற கிருபையும் இரக்கத்தையும் நான் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைங்களாச்சே, உங்களை எப்படி நான் கைவிட முடியும், எப்படி நான் உங்களை மறக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி இருந்துருங்கப்பான்னு சொல்ல என்கிட்ட வந்துருங்க. சுதரம். ஹல்லேலூயா. என் வழியில் நீங்கள் நடந்துருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. வேற சொல்ல, உங்களை நான் வந்து கொன்று போட்டுருவாங்களே, 70 வருஷம் இருப்பீங்கப்பா, ஆனாலும் உங்களை என்ன செய்வேன்? திரும்பி அழைத்து கொண்டு வருவேன். சோத்திரம். ஹல்லேலூயா.
இன்னைக்கு பாபிலோனில் சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு போயிருக்கலாம். சோத்திரம். இருக்கிறீங்களா யாராவது அப்படி? அதில் ஏதாவது ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு போயிருக்கலாம். நம்ம நினைக்கலாம் சிறைப்பட்டு போயிருக்கிறேனே. அவங்க 70 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 70 வருடம் சிறைப்பட்டு இருந்தாங்க. சோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, 70 வருடம் உங்களை புடமிட்டு நான் மீண்டுமாக எப்படி கொண்டு வருவேன்? புதிய காரியத்தை செய்து உங்களை கொண்டு வருவேன். சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமான காரியங்களை என்ன பண்ணாதீங்க, சிந்திச்சு கூட பார்க்காதீங்க. நான் என்ன செய்வேன்? புதிய காரியத்தை செய்வேன். அது நாளைக்கு நாளை கழிச்சு இல்லை, இப்பொழுதே அதை என்ன செய்வேன்? தோன்ற செய்வேன். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தில் இருக்க எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஹல்லேலூயா. இதை வாசிக்கிறோம், நாங்கள் உட்கொள்கிறோம், வருஷம் கேட்குறோம், மாதம் கேட்குறோம், இல்லை வாரம் கேட்குறோம், இல்லை ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கல ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஏன் இது வாழ்க்கையில் இது உயிர் மீட்சி அடைஞ்சு எனக்கு ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கல, ஒரு ஜீவனாக ஆகி ஏன் என்னுடைய மரித்து போயிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு உயிர் மீட்சியை ஏன் கொடுக்க மாட்டேங்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தைகளை அப்படி வார்த்தையா வாசிக்காம நம்ம வாழ்க்கையா வைத்துக் கொள்ளும் பொழுது அது என்ன நடக்கும்? தீர்க்க தரிசனமாக மாறும். ஹல்லேலூயா. எப்படின்னா அந்த வார்த்தை மீது நம்ம வாழ்க்கையை சாய்த்திரணுமா? சோத்திரம். Hallelujah. When we lean on the word of God, it will happen. Hallelujah. நம்ம அந்த வார்த்தை மேல சாய்ந்து கொள்ளும் பொழுது, விசுவாசத்தோடு சாய்ந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏதோ வாசிச்சோம், கால நேரத்தில் வாசிக்கிறோம், ஒரு அதிகாரத்தை எப்படியாவது வாசிச்சிடணும். சங்கீதத்தில் ஒரு அதிகாரம், நீதிமொழியில் அதிகாரம், இல்லை இந்த எங்கனாலும் ரெகுலர் ரீடிங்கில் ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு நம்ம பைபிளை மூடிட்டு ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவோம்ல, நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும், அதில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம சுதந்திரித்து கொள்ளும் பொழுது சோத்திரம், நிச்சயமாக அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை குறித்து கவலைப்படணும், அவங்க அப்படி தான் வருவாங்க. சோத்திரம். எனக்கே அறிவு இல்லாமல் போயிருது, சின்ன பிள்ளைங்க பாவம். சோத்திரம். அதெல்லாம் ஒன்று கவலைப்படணும்னா சரியாயிருவாங்க. சோத்திரம். ஆமென். அப்போ நான் ஏன் அறிவு இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நம்மளே சில நேரம் தவறு பண்ணிடுறோம், அவங்களுக்கு தெரியாது. சோத்திரம். வரும்போது நல்லா வந்துக்கிடுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ நம்ம அந்த வார்த்தையிலே சாய்ந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். ஒரு வார்த்தை ஒருத்தர் கூட பாடுவார், ஒருத்தர் லிவிங்ஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் பாடுவார், வார்த்தை ஒன்றையே நான் சார்ந்திருப்பதால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே அப்படின்னு பாடுவார். சோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பாடுறது மட்டும் இல்லை, நம்ம அந்த தேவனுடைய வார்த்தையில் சாய்ந்து கொள்ளும் பொழுது, சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகளை, அந்த விசுவாசம் சார்ந்து கொள்ளனா என்ன சொல்லணும்னா, நாம் விசுவாசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய, அதுக்காண்டி பைபிளை வச்சு நம்ம அதில் அப்படி சாஞ்சி இருந்தது கிடையாது. நாம் விசுவாசிக்கும் பொழுது அவ்வளோ உறுதியாக உங்கள் வார்த்தையை நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இவங்க தேவன் எவ்வளவு கிருபையுள்ள தேவன். நீங்கள் தவறு செஞ்சாலும், ஒரு கூட்டம் இருக்குதுன்னா ஒரு 30 பேர் 20 பேர் தவறு செய்கிறாங்க, அந்த 10 பேர் 5 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் தவறுக்காக கோவப்பட்டார் அவர். அவங்க எல்லா இஸ்ரவேலர்களும் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை அதுலேயும் தேவனை சார்ந்திருந்தவர்கள் கண்டிப்பாக இருந்திருக்க தான் செய்வாங்க. அதனால் ஒரு சிறு கூட்டம் இல்லை, ஒரு 10 பேர் 5 பேருக்காக அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர் அழிச்சு போட்டல, அவர் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் வர்றாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த தேசத்தை புடமிடுகிறாரு. புடமிட்டு இன்னும் சொல்ல போனால் அந்த புடமிடுகிற நாட்கள்லையும் அவர் கரம், தேவனுடைய கரம் அந்த ஜனங்களோடு இருக்கிறது. சோத்திரம். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் ஒரு பாட்டு பாடணும், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, ஆனால் ஒன்று தெரியும் ஆண்டவரே, நான் உங்கள் தோளில். ஹல்லேலூயா. நான் நெருங்கி போயிட்டு இருந்தாலும், நெருக்கத்தில் போனாலும் நான் எங்கே இருக்கிறேன்? நான் புழுதியில் விழுந்துடல, நான் எங்கே பாதாளத்தில் விழுந்துடல, நான் எங்கே இருக்கிறேன்? என் தகப்பனை தோள் மேலே வச்சுருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுவீங்க? குடும்ப ஜீவிதத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுவீங்க? பொருளாதாரத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுவீங்க? சரீர சுகவீனத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுவீங்க? ஆனாலும் நீங்க கீழே விழாதபடி தேவன் இத்தனை வருடமாக காத்து கொண்டார்லவா? சோத்திரம். சொல்லணும், நான் உங்க தோளில் இருப்பதற்காக நன்றி. கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சோத்திரம். இந்த அந்நிய தேசத்தில் நெருக்கடி மத்தியிலையும் ஆண்டவரே, நான் உங்க தோளில் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை வார்த்தைகள் வரும் நமக்கு.
நம்ம குடும்பத்தை பார்த்து எத்தனை வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நம்ம நிலைமையை பார்த்து எத்தனை வார்த்தைகள் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் அந்த வார்த்தை ஒன்று எப்படி வந்திருக்கலாம், ஆயுதங்களாக வந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அந்த ஆயுதங்கள் ஒன்றையும், நமக்கு விரோதமான எழும்பின ஆயுதங்கள் ஒன்றையும் வாய்க்காமல் செய்தார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிருபையுடைய ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் என் வார்த்தையை கேட்டுருங்க, ஹல்லேலூயா, என் வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிச்சிருங்க, என் வாழ்க்கையின்படி வாழ ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எதெல்லாம் மறந்துடணும், இதுக்கு முன்னாடி நடந்தெல்லாம் மறந்துடுங்க. ஐ வில் டூ எ நியூ திங். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன செய்வேன், புதிய காரியத்தை செய்வேன். அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகள், அந்த 20 எத்தனை வசனம் இருக்குது, அதில் 28 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை பார்க்கும் பொழுது 1 to 7 வரைக்கும் தேவ மக்களுடைய துன்பத்தின் நேரத்திலையும் அவர் மத்தியில் அவர்களோடு கூட பிரசன்னமாகி அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து வாக்குறுதிகளை நினைவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ரெண்டாவது, அந்த 8 to 13 வரைக்கும் பார்த்தோன்னா, தேவன் ஒருவர் தான் வல்லமையிலும் ஞானத்திலும் நிகரற்றவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனோடையும் எந்த ஒரு காரியத்தோடையும் எதன் மேலையும் அவர் தைரியமாக சொல்ல முடியும், என் தேவன் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அடுத்து, ஆண்டவருடைய பிள்ளைங்க பாபிலோன்லேருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று ஜனங்க நம்பணுமா? சோத்திரம். அதுக்கு எப்படி ஊக்கப்படுத்துறாருன்னா, உன் பிதாக்களை எகிப்து தேசத்திலேருந்து நான் எப்படி புறப்பட பண்ணி கொண்டு வந்தேன், ஹல்லேலூயா, அதை நினைத்து பார். அப்போ அதை விட மேலாக புதிய காரியத்தை செய்து உன்னைய பாபிலோன்லேருந்து வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோட அந்த 22 to 28 வரைக்கும் பார்த்தோன்னா, சிறைப்பட்டு, நீங்களாம் சிறைப்பட்டு போகிறீங்கன்னா அது காரணம் என்னென்னா, உங்களுடைய பாவம் தான்ப்பா காரணம். என் கிருபை இன்னும் உங்களை தாங்கிட்டு இருக்குது, என் கிருபை உங்களை மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் மனம் திரும்பி என்ற வந்துருங்க அப்படிங்கிறதுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவரை சாய்ந்து கொள்வதற்கு, அவர் வார்த்தைகளை சாய்ந்து கொள்வதற்கு, அவரே சர்வ வல்லவர், சர்வ ஞானி என்பதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னும் ஞாபகப்படுத்துவார், பழைய நாட்கள் நம்ம விடுவித்ததை நமக்கு ஞாபகப்படுத்தி, இதை விட மேலான காரியத்தை செய்து உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன் சொல்லணும். இன்றைக்கும் நமக்கு போராட்டங்கள் வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர் வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னை அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தானே விடுவிச்சிங்க ஆண்டவரை, இதை விட மேலான காரியம் செய்து எனக்கு விடுவிப்பீங்களே. நான் ஒன்றுமே உங்களை பற்றி அறியாத நாளில் வரும்போது எனக்கு அற்புதம் செஞ்சீங்க, இப்போ உங்களை அறிந்திருக்கிறபடியாக எனக்கு மேலான அற்புதங்களை நீங்கள் செய்வீங்க. ஹல்லேலூயா. அப்போ மேலான அற்புதத்தை நீங்களும் நானும் எதிர்பார்க்கலன்னா, இன்னும் தேவனை சரியாக அறியலை, தேவனுடைய வல்லமை அறியலை, தேவனுடைய ஞானத்தை நம்ம அறியலை. சோத்திரம், ஹல்லேலூயா. அதனால தான் பல நேரத்தை என்ன செய்கிறோம், சோர்ந்து போயிடும். இந்த தொட்டாச்சி நீங்கள் மாதிரி அப்படி லேசாக பிசாசு ஒரு காற்றை விடுவான் பாருங்க, அப்படி சடக்குன்னு சுருங்கிடுவோம் நம்ம. ஹல்லேலூயா. தொட்டாச்சி நீங்கள் மாதிரி நம்ம மாதிரி மூடிக்கிட்டு அப்படியே இருக்கிறது இருக்குல்ல. ஆண்டவர் சொல்லுவார், உன் மேலே என்ன வந்துருச்சு, ஒளி உன் மேலே வந்தது, நீ என்ன செய்ய, உறங்கிட்டே கடை, அப்படியா இருக்கு, எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, வந்துருங்க என் பக்கத்தில், என் வார்த்தையின்படி நடந்துருங்க. அந்த கிருபையுள்ள தேவன். அதே பாருங்க, அந்த 43வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்க. அந்த 42 சொன்னேன், அவர் நீங்கள் செய்த அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி, விக்கிரக வழிபாடுகள்லாம் பண்ணீங்க, சுரூபங்களை வணங்குனீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இவரெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 43 இப்போதும் அப்படிங்கிறாரு. சோத்திரம். நம்ம சொல்லுவோம், எல்லாமே நீ செஞ்சிட்டப்பா யுவராஜ், எப்படி எல்லாமே நீ செஞ்சிட்ட, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குப்பா சொல்லுவோமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நான் சொல்லியிருக்கேன், இல்லை நீ சரியாக எழுதலை, இப்போ ஒரு சான்ஸ் யாரை நீ எழுது பரிச்சு சொல்லுவோம் நம்ம, இல்லையா? அப்போ ஆண்டு சொல்றாரு, இப்போதும் நான் ஒரு சான்ஸு. ஹல்லேலூயா. இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. சோத்திரம்.
யூ ஹேவ் ஒன் மோர் சான்ஸ். நீங்கள் என்னை பார்த்து மறந்து நடந்தது, என்னை சிந்திக்காமல் நடந்தது, என்னை விட்டு தூர போனது, என்னை விட்டு விலகி போனது, அதாவது தேவ திட்டத்தின்படியாக நடக்காது, தேவ திட்டத்திற்கு நம்மளே குறுக்க நின்றுப்போம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறதுக்கு விரோதமாக கூட இது எல்லாம் இருந்தாலும் சோத்திரம், இப்பொழுதும் ஒன்றும் ஆயிரல. யூ ரிப்பன் ஃப்ரம் ஆல் ஆஃப் யுவர் மிஸ்டூயிங்ஸ். உங்களுடைய தவறுதலான எல்லா காரியத்தையும் அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் மேல் அப்படி லீன் பண்ணிடும். ஐ எம் கம்மிங் பேக் டு யூ லார்ட். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுறேன்? உங்களிடம் நான் திரும்பி வருகிறேன் சோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சோத்திரம். அப்படி வரும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பவும் சொல்கிறாரு, நீ என்கிட்ட திரும்பி வர்றியா, இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்னலாம் நான் செஞ்சனோ அதை மாதிரிலாம் செய்வேன் நினச்சிட்டு வராத. ஐ வில் டூ எ நியூ திங். ஹல்லேலூயா. நான் புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. எப்படின்னா எகிப்திலேருந்து அழைத்து வந்ததை போல நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன். பாபிலோன்லேருந்து வேற ஒரு முறையில் உங்களை நான் என்ன செய்வேன்? அழைத்து வருவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கலாம். ஒருவேளை ஒரு சுகத்தை கொடுத்துருக்கலாம். இல்லை நீங்கள் ஆண்டவரே இது நடந்தா நான் உங்கள்கிட்ட வந்துடுவேன் நீங்கள் சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கலாம். கிறிஸ்துவை அதாவது ஆரம்ப நாளில் அந்த அற்புதம் உங்களுக்கு நடந்ததுனால நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? ஆண்டவர்களை வந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் வந்துடுவேன் ஆண்டவரை, வந்திருக்கலாம். இங்கே வந்து வேலை போய் இந்த வேலை கிடைச்சா, ஒரு சபை நம்ம சபைக்கு வந்து இந்த வேலை கிடைச்சா நான் என்ன செஞ்சிருவேன்? உங்கள்கிட்ட வந்துடுவேன் ஆண்டவரை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஏதாவது ஒரு பொருத்தனை, ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணியிருக்கலாம் சோத்திரம். ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த விடுதலையே இன்னைக்கும் அது பின்னாலேயே ஓடிடக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறதுனால நமக்கு சகல அதிகாரங்களை அவர் கொடுத்துருக்கிறபடியால், அவர்கிட்ட அப்பான்னு போய் உரிமை, இன்னும் சொல்லலாம் உரிமையை கொடுத்துருக்கிறபடியால் அவர்கிட்ட கேட்கணும், நான் ஒரு பச்சை பிள்ளையாக உங்கள்கிட்ட வரும்போது எனக்கு அருமையான ஒரு அற்புதத்தை செஞ்சீங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி உங்களோட நான் கொஞ்சம் அப்படியே நெருங்கி வருவதற்கு, உங்களை புரிந்து கொள்வதற்கு, உங்களை அறிந்து கொள்வதற்கு, இன்னும் உங்களை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க, சபை உதவி செய்தது, நான் பக்கத்தில் இன்னும் உங்களை நெருங்கி வந்திருக்கிறேன். அதை விட பெரிய அற்புதத்தை எங்களுக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்னைக்கு கிடைச்ச அந்த சுகத்தையே பார்த்துடக்கூடாது. அன்னைக்கு கிடைச்சதை காணாமல் போன உன்னை கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு கிடைச்ச அன்னைக்கு ஒன்று இழந்து போனது திருப்பி கொடுத்தீங்களே இல்லை. யூ வில் டூ கிரேட்டர் திங்ஸ் இன் மை லைஃப். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, பூர்வமானதை நினைக்காத, முந்தினவைகளை சிந்திக்காத. பூர்வமானவை முந்தினவைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்றாரு? எகிப்திலேருந்து வெளியே வரும் பொழுது கடலில் என்ன உண்டாக்குனார்? அவர் வழியை உண்டாக்கினார். கடலில் கட்டாந்தரை ஒரு நல்ல ஒரு நடக்கக்கூடிய ஒரு தரையை வழியை உண்டு பண்ணார். அப்படியே அவங்கள அங்கேருந்து விடுவிச்சு கொண்டு அதே கடலில் அவங்களுடைய எதிரிகளை போட்டு அழித்துட்டாரு. அங்கேருந்து வெளியே வந்தாங்க, தண்ணி வேணுன்ட்டாங்க, அதாவது குடி தண்ணீர் சோதரம். உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன கற்பாறைங்க பேசினாங்க, தண்ணி வந்தது, குடித்தார்கள் சோத்திரம். இதுதான் எகிப்திலேருந்து நடந்த சிறிய சம்பவத்தை சொல்கிறேன், எல்லா காரியத்தையும் சொல்லாட்டியும். ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை. வாசிங்க 19வது வசனம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்கும். அப்போ இன்னைக்கு வனாந்திரத்தில் பயம் நிறைந்த பயங்கரமான சூழ்நிலை உள்ள வனாந்திரத்தில் போய் விட்டுனா வழி தெரியாமல் அலையக்கூடிய சூழ்நிலை தான் இருப்போம் சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வனாந்திரத்தில் வழி, அங்கே கடலில் வழி, இங்கே வனாந்திரத்தில் வழி. அன்னைக்கு ஒரு பாறையிலிருந்து தண்ணீர், இன்னைக்கு அவாந்திர வழியில் ஆறுகளை ஓட செய்கிறார் அவர். ஹல்லேலூயா. எப்படின்னா ஒரு 2 அசைன்மெண்ட் வச்சுருக்கேன் இன்னைக்கு. குடும்பமாக இருக்கிறவங்க ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். தனித்தனியாக இருக்கவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்தால் தனித்தனியாக அதை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஒருவேளை குடும்பமாக இருக்கிறவங்க கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் ஒரு தனித்தனியாக கொடுப்போம் அதை அப்படின்னாலும் நாங்கள் வரவேற்றுக்கொள்வோம் சோத்திரம். இதுக்கு பரிசு உண்டு. ஹல்லேலூயா. இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்ற தங்க சிஸ்டர் சொல்கிறாங்க நீங்கள் சோத்திரம். பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்ற அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்க. இவங்க எத்தனை பிரிவாக திரும்பி வந்தாங்க?
தெரிஞ்சவன் கை தூக்குங்க. நோவா கை தூக்குறான். எத்தனை பிரிவாக திரும்பி வந்தாங்க? அதாவது உங்களுக்கு குறை கண்டுபிடிப்பதுக்கு இல்லை, நீங்கள் சொல்லுற பதிலை நாங்கள் கேட்டுக்கிடுவோம். அது தவறாக இருந்தால் திருத்துவோம், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். ஞாபகம் இருக்கா? சும்மா சொல்லுங்க. 5 2 கொஞ்சம் பக்கத்து வண்டி 3 வந்தாங்க. பரவாயில்ல. இப்போ செருபாபேல் கூட வந்தாங்க ஒரு குரூப்பு. அடுத்து எஸ்ராவோட வந்தாங்க. அடுத்து நெகேமியா. எஸ்ராவோட என்ன பண்ணான்னா, எஸ்ரா வந்து கொஞ்சம் ஷார்ட் ரூட்டில் வந்திருக்கிறாரு. ஆனால் அது ஒரு பயங்கரமான பாதையாக, அது ரொம்ப ஆபத்து நிறைந்த பாதையாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் பாருங்கள், அந்த ஆபத்து நிறைந்த அந்த பாதையில் ஜனங்களோடு இருந்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணி, நான் யோசிச்சு பார்த்தேன், அங்கே எப்படி எகிப்திலேருந்து வெளியே வரும் பொழுது மேக சம்பமாக அக்னி சம்பமாக அந்த ஆண்டவர் வந்து எகிப்திலேருந்து வெளியே வந்த ஜனங்களை கூட இருந்து நடத்தினாரோ, அதே ஆண்டவர் பாபிலோன்லேருந்து வரும் பொழுதும் மேக சம்பமாக அக்னி சம்பமாக இருந்தவர்கள் நடத்தினார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் தான், ஆனால் அற்புதம் புதியது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கும் நான் ரட்சிக்கப்படும் பொழுது நான் சந்தித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் செய்கிற அற்புதம் புதியது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வதற்கு நீங்கள் போதுமான ஒரு ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன் புதிய காரியம்? சிந்திச்சு பார்க்கணும். அப்படி எகிப்திலேருந்து வந்தது மாதிரியே கூட்டு வந்தார்னா உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. குருடர்களை என்ன செய்கிறாரு? தொட்டு சுகம் கொடுக்குறாரு. நம்ம பார்த்துருப்போம். அப்போது கண்களை அந்த தேவன் அந்த கண்களை குருட்டிலிருந்து அவங்க பார்வையடையும்படியாக குருடர்களுக்கு பார்வை கொடுக்குறார். சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு இடத்துல கண்களை தொட்டு சுகமாக்குறார் ஆண்டவர். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவங்க கண்ணு தெரிஞ்சிச்சு. இன்னொரு இடத்துல கண்ணிலே துப்பிட்டாரு. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் யாராவது கண்ணில் துப்புனாங்கன்னா விடுவோமா? பலார்னு அடிச்சிடுவோம். அப்போ கண் நம்ம ஆண்டவர், ஹல்லேலூயா, அவ்வளோ வல்லமை. எச்சிலையும் வல்லமை. அவர் கண்ணில் வைக்கிறார் கையை, அப்பவும் வல்லமை. அவர் மேலே கையை வைக்கிறாரு, அப்பவும் தேவனுடைய வல்லமை. ஆனால் செய்கிற காரியம் ஒன்றாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் வித்தியாசமாக செஞ்சார் அப்படின்னாக்க, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கணும், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பார்க்கணும், பார்த்துட்டு இவர் தான் மெய்யான தேவன். ஸ்தோத்திரம். நிக்கதேமு சொல்கிறாரு, அவர் வந்து எங்கே தேவனிடத்தில் ஒருத்தர் அங்கேருந்து வரலாட்டி இந்த மாதிரியான காரியங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ நான் தேவனிடத்திலிருந்து உண்டானவன், நானே தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக தான் அவர் டிஃப்ரெண்ட் மெத்தடில் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். ஒரே கைண்ட் ஆஃப் டிசீஸ், பிளைண்ட்னஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இன்னொன்று, இன்னைக்கு பிசாசுக்கெல்லாம் அற்புதம் செய்யுது அங்க. அப்போ இந்த மெத்தடையே பயன்படுத்துது நம்மளை குருட்டாட்டத்தில் வச்சு. அதனால ஆண்டவர் புது மெத்தட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் யோசிச்சு பார்த்தேன், புற ஜாதிகள் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் புதிய காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிறத பார்த்து அவங்கெல்லாம் என்ன வரணும்? தேவனிடத்தில் கடந்து வரணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பார்வோன் சேனை அப்படி மூழ்கி போயிடுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை அந்த 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 படையில் இல்லாதவங்களாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த எகிப்து தேசத்தில் இருந்த குடும்பத்தினர்கள் இவங்களாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். வல்லமையுடைய தேவன். அப்போ மொதல் அசைன்மெண்ட்டு 3 முறையாக கடந்து வந்தாங்க. யார்? பாபிலோன்லேருந்து இஸ்ரவேலர்கள். அதை குறித்து நீங்கள் தெளிவாக ஒரு டீட்டெயில் எழுதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன். இப்போ குருட்டுக்கண்ணை திறந்தார். எகிப்து தேசத்தில் எத்தனை வாதைகளை ஆண்டவர் அனுப்புனார்? 10 வாதைகளை அனுப்புனார். ஸ்தோத்திரம். 10 வாதைகளை அனுப்புனது காரணம், அவங்க ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு தேவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த தேவர்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சவால் விட்டு, நானே மெய்யான தேவன், சர்வ வல்லமையுடைய தேவன் என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் அன்னைக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா,
நானே கர்த்தர் என்பதை யார் அறியணுமா? முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அறியணும். சோத்திரம். அப்போ கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை இன்னைக்கு யார் அறியணும்? சபை அறியணும், நீங்களும் நானும் அறியணும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா பல நேரங்களில் நம்ம பலவிதமான இடத்துல போய் விடுதலையை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்காண்டி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதையோ அல்ல அது பண்ணுறதையோ இதெல்லாம் நான் சொல்லலை, எடுக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் பல இடத்துல போய் தேடுறோம். நம்ம ஒரு சபையில் தேவனுடைய சரீரத்தின் அங்கமாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க பல நேரங்களில் பார்க்குறோம். எங்கெங்கேயா போய் விடுதலை கிடைக்காதா? ஊரில் பார்க்குறோம். ஏன்னா இங்கே அதெல்லாம் இல்லை, அதனால் யாரும் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். குறி சொல்லுதல் இந்த மாதிரி பல காரியத்துக்கு நம்ம போகிறோம். அந்த ஜாதகம் பார்க்கறது, நம்ம ஜாதகமே ஆண்டவர் கையில் இருக்குது, நம்ம எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. நம்மளை குறித்து எல்லா டீட்டெயிலும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் அவர். சோத்திரம். அப்போ பல நேரங்களில் பல காரியத்தை நம்ம போய் என்னன்னா தேடக்கூடியவளாக இருக்கலாம். அதனால தான் சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவனை குறித்தான அறிவு நமக்கு நன்கு உண்டாயிருக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை. சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா மத்தேயுல சொல்லுது 6வது அதிகாரத்திலையா, அந்த காட்டு புற்களுக்கு தேவன் நேர்த்தியாக உடுத்தி வைக்கிறாராம். அப்போ காட்டு புற்களுக்கே நேர்த்தியாக உடுத்தி வைக்கிற தேவன் உங்களுக்கு எனக்கும் செய்யாமல் இருப்பாரா? சோத்திரம். ஹல்லேலூயா. அதை விட மேலாகத்தான் நமக்கு ஆண்டவர் காரியங்களை செய்வார். அப்போ அந்த 10 தெய்வங்களை அவங்க நம்பி இருக்கிறாங்க. அந்த 10 தெய்வங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்பதற்காக, நான் ஒருவரே மெய்யான தேவன் என்பதற்காக 10 வாதைகளை அனுப்புகிறார். சோத்திரம். அவர் அப்போ என்ன செய்யணும்? அசைன்மெண்ட் 2 10 வாதைகளை குறித்து தெளிவாக எழுதிடுவாங்க. அது 1லேருந்து 10 வரைக்கும். எதற்காக அனுப்பினார், என்னத்தை அனுப்பினார் அந்த வாதையில், அந்த வாதையை அனுப்பது நிமித்தம் எந்த தேவனை அவர் தோற்கடித்தார், இதெல்லாம் எழுதி நீங்கள் தெளிவாக கொடுத்தேன். படம் போடுறவங்க போடுங்க, சார்ட்டில் போடுறவங்க போடுங்க, உங்களுக்கு பரிசு நிச்சயமாக உண்டு. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 10 வாதைகளை அனுப்பி அந்த நீங்கள் வணங்குற இவங்கெல்லாம் வணங்குற அந்த 10 தெய்வங்களும் ஒன்றும் இல்லைப்பா. சோத்திரம். ஏன்னா எகிப்து தேசத்திலேயே இருந்து இவங்களும் அதை பழகிட்டாங்க. அவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகளும் எகிப்தியர்கள் வணங்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 400 வருஷம்ல இருந்திருக்கான். எப்படின்னா சொல்லுவாங்கள்ல, உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை யாருன்னு சொல்லிடுறேன் அப்படிமோ இல்லையா? அப்போ இந்த 400 வருஷம் அவங்கள அப்படியே இழுத்துருச்சு. அப்படி ஒரு 4 நாள், ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் நம்ம ஆராதனைக்கோ அல்லது தேவ பிள்ளைகளை காண்பதையோ இல்லை ஜெபிப்பதையோ இதெல்லாம் விட்டுட்டோம்னாவே 5வது வாரத்திலே நமக்கு என்ன வந்துடும்? தண்ணி ஊற்றாத செடி போல ஆயிடுவோம், அதாவது சோர்ந்து போயிடுவோம். அப்போ பின்மாற்றம் நமக்கு அப்படியே வர ஆரம்பிக்கும் நமக்கு. அப்போ 400 வருஷம் அந்நிய தேசத்தில் சும்மாவா தான், எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிற ஜனமாக தான் இருந்தாங்க அவங்க. அப்போ என்ன சூழ்நிலை இருந்திருப்பா? அதான் தேவன் அவங்களுக்கு முன்னால் ப்ரூவ் பண்ணுறாரு, நானே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் கடலில் நடந்து வந்ததெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. நீங்கள் அந்த பாறையிலேருந்து தண்ணி வந்ததெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பழைய காரியங்களாக நீங்கள் தூக்கி தூர எறிஞ்சிருங்கன்றார் அவர். நீங்கள் நினைவு கூறுங்க, ஆனால் அதிலேயே நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா லயித்து இருக்காதீங்க. சோத்திரம். அதையே தேவன் எனக்கு அற்புதம் செய்தார், தேவன் எனக்கு அற்புதம் செய்தார். ஒவ்வொரு நாளும் அவர் சொல்கிறாரு. 40வது சங்கீதம் நினைக்கிறேன், சங்கீதம் 40ல் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் இடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்க என்னத்தை கொடுத்தாரா? பழைய பாட்டையா கொடுத்தாரு? புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து என்ன செய்வாங்களா? கர்த்தரை நம்புவார்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. என்னைக்கு புது பாட்டு உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுப்பாரு? நீங்களும் நானும் கர்த்தரை நம்பினா தான் உங்களுக்கு எனக்கும் புது பாட்டு. ஹல்லேலூயா. புது பாட்டுனா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நமக்கு எப்படி இருக்குன்னா புதிய புதிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கணும். சோத்திரம். ஹல்லேலூயா. அதை ஆண்டி உங்களுக்கு முதல்ல செஞ்சு ஒரு அற்புதம் செஞ்சு விடுவிச்சதை நான் அநேகர்கிட்ட போய் என்னுடைய சுகமாக்கக்கூடிய காரியத்தை நான் என்னை தேவன் சுகமாக்குனதை அநேகர்கிட்ட போய் நான் சொல்லி சாட்சியாக சொல்லி நான் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன்.
அதனால் அதையே சொல்லாதீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், புதிய காரியத்தை தேவனிடம் வந்து பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். சோத்திரம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. இது 9 மாதம் ஆகிப்போச்சு. நீ அடுத்து கிறிஸ்மஸ், நியூ இயர், 2025 போட்டுருவோம். அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் ஓடிடுச்சு. இன்னும் இந்த 2 மாதம் ரொம்ப வேகமாக போகும். ப்ராக்டிஸ் அது இதுன்னு எல்லாம் போய் அப்படி ஓடி போயிடும். ஃபால்ஸ் வந்தது மாதிரி தான், ஃபால்ஸில் தண்ணி விழுந்தது மாதிரி தான். அப்போ அந்த வருடம் ஓடி போச்சு. ஆண்டவரே, இப்போவே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் சார்ந்திருந்த எங்களுக்கு, அதாவது நம்ம வந்து நம்மளோட விசுவாச குறைவோ அல்லது நம்மளுடைய தேவ நம்பிக்கையோ அல்லது தேவனோட உறவோ இது எப்படி இருந்ததோ, இந்த 3 மாதத்தில் ஐ எம் கோயிங் டு லீன் ஆன் யூ. நான் உங்கள் மேலே சாய்ந்து கொள்ள போகிறேன். சோத்திரம். உங்கள் மேலேயே விசுவாசம் உள்ளவனாக இருக்க போகிறோம். சோத்திரம். உண்மை ஒருவரே நம்பக்கூடியவளாக இருக்க போகிறேன். நான் பெரிய காரியத்தை காண்பேன். சோத்திரம். ஹல்லேலூயா. நினைக்கலாம் வருஷம் முடிஞ்சிருச்சு, வாக்குத்தத்தம் எங்க? ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவங்களாம் இருக்காங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. வருஷம் முடிஞ்சிச்சு, இனிமேல் என்ன, அடுத்த வருஷம், இந்த 3 மாதம் கழிச்சு அடுத்த வருஷம் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை வச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்ப்போம். இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் அதாவது இந்த வருடத்துக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் மட்டும் சொல்லலை, தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தின் மேல் விசுவாசமாக இருங்க. உங்களோட பேசின காரியத்தில் விசுவாசமாக இருங்க. நீங்கள் என்ன, தேவனுடைய மகிமையை இந்த 3 மாதத்தில் புதிய காரியமாக நீங்கள் காண்பீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏன் அந்த பழைய காரியத்தெலாம் நீங்கள் மறந்துடுங்க, முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நினையாமல் சிந்திக்காமல் ஏன் விட்டுருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நம்ம பார்த்தனாக்க நம்ம வாழ்க்கையில் நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள், முன்னாடி நடந்த சம்பவங்கள், அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அது துர்க்காரியமாக கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எங்கே இருக்குன்னா நம்ம மண்டையில் ஏறி உட்காந்துக்கிடும். உதாரணம் சொல்கிறேன். ஏதோ உங்களுக்கு உங்கள் மனைவியோடையோ இல்லை கணவரோடையோ இல்லை உங்கள் நண்பரோடையோ இல்லை சகோதரோடையோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோடையோ இல்லை ஆஃபீஸ்லையோ ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. என்ன ஆகும்? அந்த பிரச்சனை மண்டையிலே உட்காந்துருக்கு. எப்போ? சாயந்தரம் வந்து முழங்கால் படி மனைவியோடய வச்சுக்கூடும். அப்போ ஈஸியாக சொல்கிறதுல கணவனோட வச்சுக்கிடுவோம். ஏன்னா சாயந்தரம் எத்தனை மணிக்கு போய் ஜெபம் பண்ண போவோம்? இதில் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு 11:50 நைட்டு, மிட் நைட்டு. எப்படின்னா 11:50க்கு ஆரம்பித்து 12:05 வரைக்கும் முடிச்சுன்னா நைட்டு ஜெபம் முடிஞ்சது, காலை ஜெபம் நமக்கு முடிஞ்சது. நல்ல ஐடியா இல்லை? சோத்திரம். இந்த ஐடியா இப்போ பின்பற்றாதீங்க. சோத்திரம். நல்ல இல்லை. ஆமாம். அப்போ என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ஜெபத்தில் உட்காரும் போது நமக்கு என்ன ஓடும்? இன்னைக்கு மனைவியோட பேசணுதோ கணவனோட பேசணுதோ. இது என்ன செய்யணும்னா, நமக்கு அடுத்த லெவலுக்குள்ளே போகிறத நமக்கு தடை பண்ணி விட்டு விடும். ஒருத்தர் மார்ட்டின் லூதர் அவர் சொல்லியிருக்காரு, இந்த குருவி இருக்குது பார்த்தீங்களா, குருவி நம்ம தலை மேலே பறக்கிறத தடுக்க முடியாது. நம்ம வாட்டில் போயிருந்தால் அது வாட்டில் தலை மேலே பறக்கும். ஆனால் அதே குருவி உங்கள் தலையில் கூடு கட்டாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ரைட்டா? அப்படித்தானா? அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது. சோத்திரம். அல்ல, ஏன் தலையில் கூடு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். சோத்திரம். அப்போ அந்த குருவி பறக்கும், நம்ம மேலே போனால் அப்படி பறந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தலையில் கூடு கட்ட, அப்போ அது சில சமயம் ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதுலேயே அடுத்த காரியத்துக்குள்ளே போக முடியாது. சில காரியம் நம்மளை துன்பப்படுத்துகிற இல்லை வருத்தப்படுத்துகிற காரியம் இருந்ததுன்னா அதிலே அதை நினைக்கும் போதெல்லாம் இப்படி வருது, அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம போக முடியாமல் போயிடும். சோத்திரம். அதான் என்ன செய்யணும்னா, இந்த கோகனட்டுக்குள்ளே அவர் சொல்லுவார், பெர்னார்ட் பிளெஸிங், கோகனட் அப்படிமா, அந்த கோகனட்டுக்குள்ளே எதையுமே தேவையில்லாத சேர விட்டக்கூடாது. சோத்திரம். ஹல்லேலூயா. அண்ணால் என்ன பண்ணா, துக்கத்து மேல் துக்கம் பிள்ளை இல்லை, அவளுடைய அந்த பெனினால் அப்படிங்கிற அவளுடைய அந்த சகோதரி என்ன பண்ணிட்டா, துக்கப்படுத்துறா. இவன் என்ன பண்ணிட்டா, தூக்கி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணிட்டா, ஊற்றிட்டா. ஹல்லேலூயா. அண்ணால் அழுதாள்னு போட்டிருக்கு. எப்படி கதறி இருப்பா தேவ சமூகத்தில், இல்லையா? எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. எனக்கு ஏதாவது தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு 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 இதை ஒரு காரியத்தை எதிர்கொள்கிறேன் அப்படின்னா தனியாக இருந்துட்டு ஓன்னு கதறி அழுதுருவேன். அந்த ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, சும்மா உட்காந்து தெருவில் உட்காந்து அழுதோம்னா வேற மாதிரி நினச்சிருவான். ஆண்டவர் சமூகம் ஓன்னு கதறி ஆண்டவரேன்னு அழுதுட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கு அப்புறம் நானே பார்த்துருக்கேன். நான் இந்த அண்ணாளுடைய அந்த வார்த்தையை வச்சு அதற்கு பின்பாக அவள் என்ன செய்யலாம், துக்கமுகமாக இருந்தல்னு நான் கதறி ஆண்டவர்கிட்ட அழுது, அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ இல்லை 6 மணி நேரம், அது விஷயம் கிடையாது. நான் அழுது அவர்கிட்ட என்னுடைய காரியங்களை நான் எனக்கு அந்த அப்பாட்ட என் விஷயத்தை சொல்லிட்டேன்னு எனக்கு மனசில் ஒரு ஆறுதல் வரும். நான் அப்படி போய் கண்ணாடியை பார்ப்பேன், என் முகம் முதல்ல இருந்து அந்தகாரம் மாறி அப்படி பிரகாசமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நேரங்கள். ஹல்லேலூயா. அப்போ என்னச்சுன்னா நம்ம துக்கத்தை தேவ சமூகத்தை அப்படி வடிச்சு விட்டுறணும். சோத்திரம். ஒரு சொட்டு கூட வச்சிடக்கூடாது. சோத்திரம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ அந்த பழைய காரியங்கள், நல்ல காரியம் துர்காரியம் எதா இருந்தாலும் சரி, நம்ம மண்டையிலே இருக்கக்கூடாது. சோத்திரம். ஆண்டவர் அருமையாக அடிமைத்தனமாக கிடந்தவன் வைக்கோல் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். யாருக்கு? எகிப்தில் வேலை செஞ்ச இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் பிடிங்க வச்சுக்கிட்டான். செங்கலை வெட்டுங்கப்பா, வைக்கோலாக தரவங்க ஆடு மாடுகளுக்கு, அதையும் நிப்பாட்டிட்டான். இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுவிச்சு வெளியே அற்புதமாக கூட்டு வராரு. கூட்டு வந்து என்னாமத்தில் இருக்காங்க. 11 அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறான், அவனுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும். இறைச்சி. அவர் இறைச்சி போட்டார். சாப்பிடுங்கடா மூக்கு முட்டை அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளோ வல்லமையுடைய தேவன், அதே சமயத்தில் எவ்வளோ கிருபையுடைய தேவன். முறுமுறுத்துட்டு நிற்கா, சாப்பிடு நல்லாங்கிறார். கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை இப்படி வெளிப்படுத்த கிருபையாக தான் வெளிப்படுத்த நாட்களில் தேவன் பயங்கர கோபத்தோடு தான் இருக்கார் இன்றைக்கும். ஏன்னா என் பிள்ளை, அப்பாவை அறியாத பிள்ளை இருக்குமா? இப்போ எங்கள் அப்பா அவர் வந்தார்னா இது யார் அப்படின்னா எப்படி இருக்கும் அவருக்கு? நம்ம அப்படி தான் பல நேரங்கள் இருந்துடுறோம். அப்போ நாம் எகிப்திலே அந்த சாப்பாடு வேணுமா? நான் எகிப்திலே கிரயம் இல்லாமல், கிரயம்னா காசே கொடுக்காம சாப்பிட்டானா, இதை நினைக்கல, கிரயம் கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு நம்மளை. இன்னைக்கு நினைக்கிறோம் ஆண்டவர் தன்னை ஜீவனை கிரயமாக சிலுவையில் கொடுத்து நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கும் நொறநாட்டின்னு சொல்லிட்டே இருக்கோம். அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம நாவிலிருந்து இல்லைங்கிற காரியமே வர வேண்டாம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரத்தில் கூட ஃபாஸ்டிங் பிரேயரில் பார்த்தோமா நினைக்கிறேன் அந்த காரியத்தை. நம்ம குறைகள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். கிடைக்காத காரியத்தில் குறைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது கிடைக்கல, அது கிடைக்கல. இன்னைக்கு கூட யார்கிட்ட பேசும்போது சொன்னேன், எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம், நம்ம நெருக்கத்தோடையாவது நமக்கு வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுத்துருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசா இல்லை, ஆம்னிஸ்டி போட்டு இருக்கிறாங்க, இப்போ சமீபத்தில் போட்டாங்க. ஆனால் நமக்குள்ள விசாவை கொடுத்துருக்கிறாரே. சோத்திரம். போலீஸ்காரன் முன்னால் போய் ஜெயிலில் நிற்காம நம்மளை சுதந்திரமாக அலைய விட்டுருக்கிறாரே. சோத்திரம். 3 வேளையும் சாப்பிட வைக்கிறார் ஆண்டவர். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இல்லாதவைகளை அவன் சொல்கிறான், அங்கே காசு இல்லாமல் சாப்பிட்டா மச்சங்கள், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இதெல்லாம் நினைக்கிறோம். எங்கே? எகிப்தில் இறைச்சியெல்லாம் சாப்பிட்டோமே. ஹல்லேலூயா. குறைவில்லாமல் தேவன் நடத்தி கொண்டு வந்தார் அவங்கள. சோத்திரம். இன்னைக்கு அதை விட மேலாக உங்களை என்னையும் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் சில நேரங்களை பார்த்துருக்கேன், சில ஆளுக்க ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ஒன்றுமே இல்லை பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்க சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். இங்கே இல்லை, ஊரில். அவங்க வாழ்க்கையில் உண்மையிலேயே அவங்க சில கஷ்டத்துக்குள்ள அவங்க போகிறத நான் பார்த்துருக்கேன். சோத்திரம். ஏன்னா தேவன் கை நிறைய கொடுக்கும் பொழுது ஏன் இல்லைன்னு சொல்லணும். சோத்திரம். தேவனை சம்பூர்ணமாக ஆசீர்வச்சிருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவன் பாருங்களேன், பழைய காரியத்தை நினைச்சு அதிலேயே சொல்லன்று இருக்க கூடாது. அப்படின்னா நீ பழையவைகளை என்ன செய்ய மறந்து போயிருது. சோத்திரம். திரும்ப திரும்ப ஒரே டைப்பான டெலிவரன்ஸை பார்க்காம நீங்கள் புதிய முறையில் என்ற புதிய மெத்தடாலஜியை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நான் யோசிச்சு பார்த்தேன், பாபிலோன்லேருந்து திருப்பி வர்றாங்க. திருப்பி வரும்போது பல தேசங்களை கடந்து தான் அவங்க வந்திருக்கணும். அவங்க நேராக ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட்டில் வரல. என் படம் இருக்குது, எனக்கு நெட் இல்லை, அதான் அனுப்ப முடியல, இல்லாட்டி போட்டுக்கலாம். சோத்திரம். அப்போ அந்த 3 வழிகளை கடந்து வராங்க. 3மே பல தேசங்களை கிராஸ் பண்ணி வராங்க. அப்போ அங்கேருந்து கிளம்பும்போது இந்த தேசத்து ஜனங்கள் எல்லாருமே எகிப்திலிருந்து இவங்களை எப்படி விடுவிச்சாங்கன்னு அறிந்தவர்கள் தான் அவங்க.
அப்போ இவங்க எல்லாம் கடந்து வரும் பொழுது தேவன் செய்கிற அதிசயத்தையும் தேவன் நடத்துகிற விதத்தையும் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். சோத்திரம். அல்லேலூயா. இன்னும் இந்த தேசங்கள்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை இவங்க தாய் தகப்பன் மூதாதையர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த நாட்களில் ஒருவேளை தேவனை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்களோ, தேவனுடைய வல்லமையவும் தேவனுடைய அந்த அற்புதத்தையும் கண்டு ஏற்றுக்கொண்டு இருப்பார்களோ கூட நான் சிந்திச்சு பார்த்தேன். சோத்திரம். அங்கே வசனம் பாருங்க, அதே அந்த ஏசாயா 43 20வது வசனம். பாருங்க, தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீர், அவாந்தர வழி ஆறுகள். நான் சொல்லி முடிச்சுறேன். இவங்க கடந்து வந்த பாபிலோன்லேருந்து கடந்து வர்றாங்க பாருங்க, எங்க மீண்டுமாக எருசலேமுக்கு. இந்த வருகிற பாதை எப்படி இருக்குன்னா, அந்த யூப்ரேட்டஸ் நதிக்கரையிலே வராங்க. பல மைல் தூரம் யூப்ரேட்டஸ் நதி, கிலோமீட்டர் தூரம் யூப்ரேட்டஸ் நதிக்கரையிலே வராங்க. சோத்திரம். அப்போ ஆறுகளை ஓட செய்து ஆறுகளின் எங்க அங்கங்க கண்மலையை பார்த்து பேசினா தண்ணி வந்துச்சு. வனாந்தரத்தில் அங்கங்க ஒரு நீரூற்று, இங்க உன் வழிகளிலெல்லாம் ஆறுகள் உனக்காக. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. 30 நாளும் சாப்பாடு. யாராவது 30 நாள் சாப்பிடாம யாராவது இருக்குமா? 30 நாள் நல்ல ட்ரெஸ்ஸு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாதம் மாதம் ஊருக்கு ரூபா அனுப்ப யாராவது இருக்கீங்களா? அனுப்பிடுறோம். எல்லாமே நமக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். சோத்திரம். அப்போ ஏதோ போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னை தேவன் நேர்த்தியாக நடத்துகிறார். என்னை தேவன் எப்படி நடத்தினாரு? நல்ல பசுமையாக இருக்க புல் அங்கே நடத்திட்டு போகிறாரு. அல்லேலூயா. டெய்லி எனக்கு நல்ல தண்ணியை கொடுத்து, அருமையான தண்ணி. சோத்திரம். இந்த தண்ணீரை கொடுத்து என்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. அதை மட்டுமா செஞ்சார்? ஜீவ தண்ணியை உங்களுக்கு எனக்கு கொடுத்து நம்மளை திருப்தியாக்கி வைத்திருக்கிறார். சோத்திரம். ஜீவனுள்ளவர்களாக வைத்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு நன்மை செய்ய வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, பாபிலோன்லேருந்து அழைத்து வரும்போது வைல்டர்னஸ், அதுல வழி ஆறுகள். சோத்திரம். அதை வாசிமா தொடர்ந்து. பாருங்க, இப்படி தண்ணீரையும் ஆறுகளையும் உண்டாக்குவதனால காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அல்லேலூயா. சோத்திரம். உங்களை என்னையும் தேவன் நேர்த்தியா போஷிக்கிறத பார்த்து அங்க தேவனை அறியாத ஜாதிகள் தேவனை கனப்படுத்த வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நம்ம கைதட்டிட்டு இல்லை, ஊரில் இருக்க எல்லாரும் என்ன செய்யணும்? நம்ம தேவன் செய்கிற மகிமையை கண்டு அவரை கனப்படுத்த வேண்டும். சோத்திரம். சங்கீதம் சொல்றான், எல்லாரும் என் கூட வாருங்கப்பா, கர்த்தரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை ஆராதிப்போம், மேன்மை பாராட்டுவோம், துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, அந்த தேவனை அறிய முடியாத, நான் அந்த எழுத்தின்படி சொல்கிறேன், அந்த காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் இவையெல்லாம் வந்து அந்த தண்ணியை குடித்து அது சந்தோஷப்படும் பொழுது அது கூட நினைக்குதான் இது யாரால் இது ஏற்பட்டது. சோத்திரம். தேவனாலே உண்டானது. சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அதெல்லாம் அந்த அந்த காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது, காட்டு மிருகம், வலு சர்ப்பம், கோட்டான் குஞ்சுகள் இதெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு ஊரில் இருக்கவங்க வந்து இப்படி தான் இருக்காங்க. நம்ம ஊரில் தேவனை அறியாதவர்கள் இப்படி தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஊழியக்காரர், நாகர்கோவில் பக்கத்தில் உள்ளவர், அவர் ஓசூரில் போய் ஊழியம் பண்ணுறாரு. முழங்கால் யுத்தம் சொல்கிறாரு, காட்டு மிராண்டிகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னாரு. எப்படி? காட்டு மிராண்டிகளோட. ஏன் அப்படின்னா, இப்போ நடந்தது இல்லைங்க எந்த ஊரில்? ஒரிசா இல்லையா? இல்லை, இது கல்கத்தா, அந்த மெடிக்கல் காலேஜ். காட்டு மிராண்டிகளோடு வாழ்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, காட்டு மிராண்டிகளோடு இருக்கோம். ஆமாம், இவங்களாம். அப்போ ஏன் காட்டு மிராண்டிகள்லாம் இன்னும் அவங்களுக்கு வந்து என்ன வரல? அறிவு வரல, கலாச்சாரத்தில் எங்கேயோ கிடக்குறாங்க அவங்க. அப்போ இவங்கெல்லாம் தேவன் நமக்கு செய்கிற புதிய காரியத்தை பார்த்து என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் தேவன் புதிய காரியங்களை செய்கிறார். சோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து ஜாதிகளை செய்யணும், கர்த்தரே தேவன் அவங்க அறிக்கையிடணும். சோத்திரம்.
கர்த்தரே தேவன் அறிக்கையிட்டு அவர் மீது விசுவாசம், அவர் செய்த வல்லமையான காரியங்களை பார்த்து அவர் மீது என்ன செய்யணும், விசுவாசம் வைத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை கனப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவதற்கு தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க காரியத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவரே நீங்கள் புதிய காரியத்தை செய்வீங்க. ஹல்லேலூயா. பொருளாதார காரியத்தில் நீங்கள் புதிய காரியத்தை செய்வீங்க. என் வேலை காரியத்தில் நீங்கள் புதிய காரியத்தை செய்வீங்க. சோத்திரம். அது சொல்கிறாரு. இன்றைக்கி நான் சொன்னோன்னு புது முயற்சிகள் ஏதாவது எடுத்து ஏதாவது பண்ணுறாங்க, பொருளாதாரம்னு ஏதாவது பண்ணுறக்கூடாது, அதில் பிள்ளைகள்னு ஏதாவது பண்ணுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த 18ஆம் வசனத்தை சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் செய்யலை, நான் செய்கிறேன். சோத்திரம். ஏன்னா கர்த்தர் செய்கிற காரியம் எப்படி இருக்குன்னா அதான் சம்பூர்ணமாக இருக்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. நானா முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அதை சம்பூர்ணத்தை நம்ம பார்க்க முடியாமல் போயிடும். சோதரம். அப்போ என்ன செய்யணும்னா, we have to give space for God. அவருக்கு வந்து என்ன செய்யணும்னா அப்படி இடம் விட்டணும். சோதரம். இல்லை ஆண்டவரே நான் தான் டிரைவ் பண்ணுவேன்னு கூடாது. கண்டக்டர் போய் உட்காந்து டிரைவ் பண்ண எப்படி இருக்கும், ஒரே டிரைவாக பண்ணிடுவார். டிரைவர் தான் வண்டியை ஓட்டணும். அப்போது அப்படி அவருக்கு ஆண்டவருக்கு வழியை விட்டு, நீங்கள் தான் ஆண்டவர் டிரைவர். என் வாழ்க்கையில் என்ன, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் பொருளாதாரத்தை, சகல காரிய எதிர்காலத்தை எனக்கு சுகம் கொடுத்து அற்புதம் செஞ்சுன்னா என் பிள்ளையை கொண்டு அநேகருக்கு நீங்கள் சுகம் கொடுங்க அப்படிங்கணும். எனக்கும் சுகம் கொடுங்க, என் பிள்ளைக்கும் சுகம் கொடுங்க, என் பேர பிள்ளைக்கும் சுகம் கொடுங்க, என் பூட்ட பிள்ளைக்கும் சுகம். எனக்கு சுகம் கொடுத்தா பிள்ளைக்கு நம்ம விசுவாசத்தை சொல்லி நாளைக்கு என் பிள்ளையை கொண்டு வந்து அநேகருக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். சோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய போறேன்னு சொன்ன தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இதுக்கு முன்னால் நடந்த பிரச்சனை, முன்னால் நடந்த போராட்டம், முன்னால் நடந்த துன்பமான அனுபவம், இல்லை நெருக்கமான அனுபவம், இது எல்லாவற்றையும் மறந்துடுங்க. இதுக்கு முன்னால் நடந்த தேவன் செய்த காரியங்களை மறந்துடுங்கன்னு சொல்ல, மறந்துடுங்கன்னா கம்ப்ளீட்டாக அதெல்லாம் மறந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல வரல. புதியதை செய்யும்படியாக பழைய காரியத்தில் அப்படியே வைங்க, அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், சாட்சியாக இருக்கட்டும். புதுசு அப்படி கொடுங்க ஆண்டவரே. புதிய பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். சோத்திரம். என் லைஃப்பில் சோத்திரம். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக தேவன் புதிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாபிலோனில் இன்னைக்கும் நம்மளும் பாபிலோனிய சக்திகள் எவ்வளையோ காரியங்கள், ஒவ்வொரு காரியத்தையுமே நான் பாபிலோனிய சக்திகள் தான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களை வந்து நீங்கள் அப்படியே பாபிலோனிய வல்லமைகளால் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. He will release each and everything. ஹல்லேலூயா. ஆனால் பாபிலோனில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? பரிசுத்தத்தினர் இருந்தாங்க, அக்னியில் இருந்தாங்க. ஆனாலும் சொல்கிறான், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. சோத்திரம். ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்து வந்தாங்க எகிப்திலிருந்து, தண்ணீரில் மூழ்கி போகல, அக்கினி அவங்கள அழித்து போட்டு விடவில்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள்லாம் என்னாம என் தேவன் பெரிய காரியத்தை, புதிய காரியத்தை எனக்காக இப்பொழுதே தோன்ற செய்வார். எத்தனை பேர் எப்படி எழுந்து நிற்கலாம்? சோத்திரம். நான் ஆண்டவரே என்னை ஜெனிப்பித்து என்னை விடுவித்து ரத்தம் சிந்தி என்னை விலைக்கிரயமாக வாங்கி கொண்டு ஆண்டவரே என் தேவை எனக்கு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சு அதிசயமாக நீங்கள் நடத்திட்டு வந்தாலும் பல நேரங்களில் உங்களை விட்டு அந்த எகிப்தி இஸ்ரேல் ஜனங்கள் மறந்து போனாங்களோ அப்படியான மறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிற ஆண்டவரே. என் ஜனங்கள் ரெண்டு தீமையை செய்தார்கள். எரேமியா சொல்றாரு. ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுட்டாங்க, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு கொண்டு வெட்டி கொண்டார்கள். சோத்திரம். அப்படி ஆண்டவரை பார்த்து, இல்லை ஆண்டவரை எங்கேயோ தூரம் போயிட்டோம், உங்கள் மேலே விசுவாசம் இழந்த பல சூழ்நிலைகளால் விசுவாசம் இழந்தவர்களாக போயிட்டோம், பல நெருக்கங்களால் விசுவாசம் இழந்தவர்களாக போயிட்டோம். ஆண்டவரை இன்னும் விடுதலை இங்கே எங்கேயாவது கிடைக்குமா என்று கூட பல இடங்களை நோக்கி நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரை இல்லை ஆண்டவரே சோத்திரம். இதோ இந்த நேரத்தில் எங்களை அப்படியே திரும்ப அப்படியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை உருக்கமுள்ள தேவன் நீர், மனதுருக்கமுடைய தேவன் நீர், கிருபையுடைய தேவன் நீ. எங்களை வந்து எங்கள் தவறுகளுக்காக எங்களை கொன்று போடுகிற தேவன் அல்ல, எங்களை புடமிடுகிற தேவனாக இருக்கிறீங்க. எங்கள் தவறுகளை நினைத்து
பார்த்து நாங்கள் உம்முடைய திரும்பி வரும் பொழுது எங்களுடைய தவறுகளை மன்னித்து எங்கள் மீது கிருபை பாராட்டி எங்களுக்காக நீர் புதிய காரியத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எப்பிராயுமே நீ விக்கிரகங்களுக்கு பின்னால போனாலும் நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என்னுடையவன். அக்கினியை கடந்து வந்தோ ஒரு சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ சொல்லுங்க. எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ இழந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையா அகற்றி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீ, எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ சொல்லுங்க அப்படியே. எங்கள் ராஜா நீ, எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியை கடந்து வந்தோ சேதமொன்றும் இல்லையப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. கடந்து வந்தோ உச்சாமையில கரத்தை தட்டி மூழ்கி போகவில்லையப்பா. மீண்டும் ஒரு முறை அக்கினியை கடந்து வந்தோ சேதமொன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அப்படி கரத்தை உயர்த்தி இதுவரை எங்க வாழ்க்கையில நடந்த உம்முடைய நற்கிரியைகள் அல்லது நாங்கள் சந்தித்த நாங்கள் விரும்பாத காரியங்கள் எதா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அதை எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம். முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல் ஆண்டவரே, இன்னும் உங்களை அற்புதத்தையே பழைய நாள் அற்புதத்தையே பேசிட்டு இருக்கிறாம, பழைய நாட்களை புடமிடப்பட்டதையே சிந்திச்சு கொண்டு இருக்கிறாம, இன்று நான் பல நாட்களை கடந்து போன காரியங்களை, துன்பத்தின் பாதைகளை, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கையே நினைக்காம ஆண்டவரே, இதோ ஆண்டவரே கண்மலையின் வெடிப்பில் எனக்காக வைத்திருக்கிற இடத்திற்கு, அந்த மோசேக்கு வைத்த இடத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே. அந்த கண்மலையின் வெடிப்பு என்னை காத்துக்கொள்கிற வெடிப்பாக இருக்கிறது ஆண்டவரே. புதிய காரியத்தை எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொருடைய குடும்பத்திலையும், சபையிலும் நீ ஆண்டவரே எங்களை ஊழியத்திலும் செய்வீராக என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அது நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த மாசம் இல்லை, இப்பொழுதே தோன்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
முறுமுறுக்காதவர்களாய் குமட்டி காய்களையும் வெள்ளரி காய்களையும் வெங்காயத்தையும் வெள்ளப்பூண்டையும் நினைச்சுக்கலாம் ஆண்டவரே. புதிய 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 காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்து ஆண்டவரே சோத்திரம். ஆவாந்திர வழியில ஆறுகளையும் வனாந்திரத்தில் நதிகளையும் ஓட செய்கிற தேவன் ஆண்டவரே, அதை கண்டு ஆண்டவரே கோட்டான்கள் வலு சர்ப்பங்கள் ஆண்டவரே சோத்திரம் அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தியது போல எங்கள் வாழ்க்கையில செய்கிற பெரிய புதிய காரியங்களை கண்டுகொண்டு ஆண்டவரே ஜாதிகள் உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்குள் மறைத்துக்கொள், பெரிய காரியத்தை செய், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் ஒவ்வொருவரோட